மக்களே வெல்கம் டு ராம்லக்ஷ் vlog. ஸோ இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பைரவிக்கு வந்து ஒபீடியன்ஸ் டெஸ்ட்டு பார்க்கலான்னு இருக்கோம். குழந்தையில வந்து சின்ன வயசில் அதுக்கு சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு வந்தால் அது சாப்பிடாம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்கள் அதுக்கு பண்ணி இப்போ சும்மா ட்ரை பண்ணலாம், அது அப்படியே ஞாபகம் வச்சுட்ருக்கா இல்லை மறந்துச்சான்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு சீரியஸாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ரையே பண்ணல, இப்போ தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். சரி அப்படியே டைரெக்டாக வீடியோ எடுக்கலாம், எப்படி தான் போகுதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி போகிறோம் வீடியோக்கு. நாங்கள் இதுக்கு ஒரு சின்ன இது வச்சுருப்பாங்க பாருங்கள், பக்கத்தில் வந்து ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கலாம். வச்சுட்டு அது எவ்வளோ நேரம் அது வெயிட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பைரவி ஆல்ரெடி பைரவி வேறு செம்ம பசியில் இருக்கா. சாப்பாடு வைக்கிறேன், பைரவிக்கு சாப்பாடு வைக்கிறோம். இப்போ சாப்பாடு வச்சுட்டு வந்து லட்சி வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு தட்டெல்லாம் போட்டு ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வருவான். ஸோ எவ்வளோ நேரம் அவன் சாப்பிடாமல் இருக்குன்னு பார்க்கலாம். அவன் ரிட்டன் வந்து அவன் குட் கேர்ள் சொன்னால் தான் பைரவி சாப்பிடுவா, அதுதான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ பார்க்கலாமா, நம்ம ஸ்டாப் வாட்சும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேடா சிட் சொல்லிடுறா நீ. போய் பார்க்கலாமா, நான் ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணுறேன். பைரவி எவ்வளோ நேரம் ஒபீடியன்ஸாக இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிட்டேன். சரி லட்சி நீ உள்ளே போயிட்டடா. அதுக்குங்க சீரியஸாக சின்ன வயசில் சொல்லி கொடுத்ததுங்க இந்த கமெண்ட்ஸு. இங்கே பாருங்கள், லட்சி உள்ளே போயிட்டு வரான். ஆக்சுவலாக இப்போ நான் சாப்பிடுன்னு சொன்ன விட சாப்பிடாதுங்க, அவன் லட்சி வந்து சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கும் அது சாப்பிடாது. ஸோ ஏன்னா அவன் தானே வந்து வெயிட் சொல்லிட்டு போயிருக்கான். ஸோ அவன் தான் வந்து ரிட்டன் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அது சாப்பிடாது. எந்தளவுக்கு ஒபீடியன்ஸாக இருக்குன்னு பார்ப்போம். 30 செகண்ட் ஆகிருக்கு. பைரவி வந்து கொஞ்சம் எழுந்துட்டு அப்படியே பொசிஷன் திரும்பி உக்காந்துட்டான். ஸ்டாப் ஆச்சு எவ்வளோ போயிருக்குன்னா 48 போயிருக்கு. அவன் லட்சி வந்து ஒன்றும் வெளியே வரல, அவன் ரூமில் தான் இருக்கான். ஸோ அவனை தான் அவள் பார்த்துட்ருக்கா. சாப்பாடு கூட பார்க்கல, அவன் ரூமில் இருக்கிறது அவனே தான் அவள் பார்த்துட்ருக்கா. பார்ப்போமே என்ன தான் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறான்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம் 15 செகண்ட்ஸ் ஆகிருக்கு. வாவ் சீரியஸாக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு பாருங்களேன். அதுக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் செம்ம பசியில் இருக்காங்க பைரவி. மதிய போட்டது சாப்பாடு பசியில் இருக்கா. சாப்பாடு கூட பார்க்கல பாருங்கள். அது திரும்பி அவன் லக்ஷ்மணை தான் பார்த்துட்ருக்கா. அவன் உள்ளே இருக்கான், ரூமில் போயிட்டு ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு போயிருக்கான். வா விட்டு அப்படியே இருப்பா போல இதே, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆனாலும் இருப்பா போல இது. சிக்கன் ரைஸு பைரவிக்கு பிடிச்ச ரைஸு. அதுலேயே வந்து லிவர்னால் பைரவிக்கு சிக்கன் லிவர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ சிக்கன் லிவர் போட்டு பிசைஞ்சு தான் வச்சுருக்கோம். பைரவி அன்பிலீவபிள், பைரவி அன்பிலீவபிள். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து பைரவி வச்சு வீடியோலாம் ரெகுலராக போடலான்ட்டு இருக்கோம். முன்னாடி வந்து வீடியோ ரொம்ப நேரம் போடல, இதுக்கப்புறம் ரெகுலராக போடலான்ட்டு இருக்கோம். நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எதுமாரி வீடியோலாம் போடலான்ட்டு, அதுமாதிரி ட்ரை பண்ணலாம். வாழ வச்ச டைம் ஆகுது. அதெல்லாம் வச்சு வந்துட்டான் பைரவி. இன்னும் பைரவியோட ரியாக்ஷன் பாருங்களா. பா நீங்கள் பாடுறா 2 நிமிஷம் டாடி. ரெடியாக இருக்கு பாரா. ஆமாம் கமெண்ட்டுக்காக ரெடியாக இருக்கு. அவன் சொல்லுவான்ட்டு ஏந்து ரெடியாக நின்றுச்சு. திரும்பி 3 நிமிஷம் ஆகிட்டோண்டா. இந்த முடிஞ்சு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி ஓகேடா சொல்லிடுறேன். ஓகே வாவ் சூப்பர். பைரவி சல்லா குட்டிடா. தினிகா அவளுக்கு பிடிச்ச சிக்கன் ரைஸ். சொன்னேன்டா, ஈரெல்லாம் வேறு போட்டுருக்கு. ஓகே கைஸ் பை பாய். இதுமாரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, பார்த்துட்டே இருங்க. இதுக்கப்புறம் அப்டேட்டான வீடியோ ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில். ஓகே கைஸ் பை பாய்.